மிக அருமையாக ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னோட்டத்தை கொடுத்த தவா குழுவினர் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு மிக சிரமம் கொண்டு வரவழைத்து பல்வேறு ஆளுமைகள், தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை இங்கே நிரப்பி ஒரு சிறந்த ஒரு கூடலை ஏற்பாடு செய்திருக்கின்ற தவா குழுவினர் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் ஜான்சன் அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த அமைப்பை பற்றி முதலில் அவர்தான் எனக்கு விளக்கி சொன்னார். அவர் என்னிடம் இதை வச்சு சொல்லும்போது நான் என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று அவர் விவரித்த விதமே, அவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக மிக அழகாக எது மக்களுக்கு போய் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் கோர்த்து சொன்ன விதமே அவ்வளவு மனதிற்கு பிடித்த விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தவாவுடைய அழைப்புதல் வந்ததுக்கப்புறம் நான் அதனுடைய பின்னணியை தெரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் இணையத்தில் இதிலெல்லாம் தேடி பார்த்தேன். பார்க்கும்போது அது எல்ஐசியினுடைய HFL குழுவினர் முன்னின்று அப்படி அதில் துவக்கி இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் ஏற்கனவேன்னு சொல்றதை விட இன்னொரு அழகாக சொல்லணும்னா, நான் பெரும்பாலும் சில அறிவியல் தளங்களிலும் ஒரு சூழலியல் குழுவினரோடும் விவசாயிகளிடம் மட்டும் பேசி கொண்டிருந்த என்னை ஒரு பொது தளத்தில் வெகுஜன மக்களுக்கும் அறிவார்ந்த மக்களிடம் பேச வைத்தது எல்ஐசியின் லூகி அமைப்பை சேர்ந்த சீனிவாசன் சார் தான். அவர் எனக்கு ஒரு பெரிய மென்டார். சமீபத்தில் அவரை இழந்தோம். அந்த லூகி ஸ்ரீனிவாசன் சார் தான் ஃபஸ்ட்டு என்னை புனேயில் லூகியுடைய கூட்டம் நடந்தது. அப்போ நண்பர் தண்டபாணி அவர்கள் என்கிட்ட சொல்லி நீங்கள் அதில் பேசணும்னு கூட்டப்ப, நான் பொதுவாக வேறு மருத்துவர்கள்ட்ட உழவர்கள்ட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஜென்ரல் பாப்புலேஷன் எப்படி பேச முடியும் அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னப்போ சீனிவாசன் சார் இல்லை நீங்கள் பேசுங்க, ஒரு ஆயிரக்கணக்கான எங்களுடைய முகவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட உடல்நலம் குறித்த விஷயத்தை நீங்கள் பேசணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த ஸ்பீச் அன்னைக்கு இருந்தது. அந்த உரை ஏற்படுத்திய தாக்கம், அந்த உரைக்கு பின் அந்த மக்கள் அத்தனை பேரும் என்னிடம் பேசிய விஷயங்கள், அது தொட்டு தொடர்ச்சியாக பல்வேறு லூகி அமைப்பில் நான் பேச ஆரம்பித்தப்போ தான் இதை வெகுதளத்தில் பல இடங்களில் போய் பேச வேண்டும், பல மக்களிடம் போய் பேச வேண்டும். அது வரைக்கும் நிறைய எழுதி கொண்டிருந்தேன், நிறைய குறிப்பிட்ட குழுவினரிடம் மட்டும் பேசி கொண்டிருந்த என்னை பொதுத்தளத்துக்கு கொண்டு சென்றது எல்ஐசி, அந்த எல்ஐசியினுடைய லூகி. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதனுடைய நீட்சியாக அதே போல் லூகி போல அதே மாதிரியான ஒரு மாடலையும் வைத்துக்கொண்டு இன்னும் விரிந்து கனவுகளை வைத்துக்கொண்டு இந்த தவா என்கிற அமைப்பு உருவாகியிருக்கிறது என்று நினைக்கும் போது அதில் பேசுவது அத்தனை மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக காலையிலிருந்து நிறைய விஷயங்கள் உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கிறத நிகழ்ச்சி நிரலில் பார்த்தேன். நான் என்ன உங்களிடம் பேச வேண்டும், எதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்த போது பல விஷயத்தை தேடிக்கொண்டு அலைகிறோம். தேடல் தான் நம்மளுடைய வளர்ச்சியினுடைய அடிப்படை விஷயம். நம் தேடல் தான். அந்த தேடல் முன்பெல்லாம் ஒரு கல்விக்கான தேடல், சிறு பிள்ளையாக இருக்கும்போது இன்னைக்கு பெரிய அளவில் நம் சமூகம் வளர்ந்திருப்பதற்கான அடிப்படை விஷயம் கல்விக்கான தேடல். பொருளாதாரத்திற்கான தேடல் தான் நம்மளை உயர்த்தி கொண்டே வருகிறது. இன்றைக்கு கூட தவா அமைப்பு இன்னொரு புதிய இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு தேடலினுடைய மிக மிக முக்கியமான அடுத்த மைல்கல். இன்னும் பல இடங்களுக்கு செல்ல இருக்கிற தவா இன்றைக்கு ஒரு 3வது மைல்கல்லை எட்டி இருக்கிறது என்று நண்பர் ஜான்சன் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. ரொம்ப இப்படி பல தேடல்களோடு இருக்க நம்ம ஒரு தேடலை மிக மிக முக்கியமாக வைத்துக் கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் முதல் தேடலாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் அந்த முதல் தேடல் குறித்து தான் நான் பேச வந்திருக்கிறேன். இனி நம் முதல் தேடலாக இருக்க வேண்டியது நலம். நண்பர்களே, நலம் தான் நம்முடைய முதல் தேடலாக இருக்கணும். மற்றதெல்லாமே 2வது 3வது இடத்திற்கு வைத்துக் கொள்ளலாம். என்று எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொன்னால் நலம் தான். நம் சமூகம் அப்படித்தான் நம் உடல் நலத்தை பார்த்தது.
அதனால தான் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு அடிக்கடி பெரியோர்கள் நமக்கு சொன்னது வந்து இந்த சுவர்னு அவர்கள் சொன்னது நம்ம அந்த உடலை செம்மையாக வைத்து கொள்ள வேண்டும். உடல் சீராக இருந்தால் தான் நம்ம அத்தனை கனவுகளையும் எட்ட முடியும் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள கருத்து இல்லை, பல காலமாக இருந்த கருத்து. இன்னும் சொல்ல போனா உடம்பே பொய் என்று ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மாயைன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. அப்படி இல்லை, உடம்பு மெய் என்று முதலில் சொன்னவர்கள் தமிழர்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த தமிழ் சமூகம் தான் உடம்பால் அழியீர் உயிரால் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் மருந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உடலை செம்மையாக வைத்துக் கொள்ளணும். இந்த உடல் சரியாக இருந்தால் தான் நீங்க ஞான மார்க்கத்தில் எல்லாம் போக முடியும். இந்த உடல் செம்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்று முதலில் ஒரு தத்துவார்த்த புரிதலை வந்து சொன்னவர்கள் நம் தமிழர்கள். அப்போ நம் உடலை செம்மையாக வைத்திருக்கிறதுக்கான சின்ன சின்ன மெனக்கெடல்களை அக்கறைகளை நாம் முக்கியம். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம பல வகையில் வளர்ந்துருக்கிறோம். அன்றைக்கு ஒரு 1947 நம்மளுடைய பாப்புலேஷனே ஒரு 35 கோடி தான். 30 கோடி முகமுடையாள்னு பாரதியார் பாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா 30-35 கோடி தான் மக்கள். இன்னைக்கு 145 கோடி இருக்கும். உலகத்தின் முதல் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இருக்கோம். அன்னைக்கு நம்முடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் 35 தான். சுதந்திரம் அடையும் போது நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 35 தான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 72 ஈஸியாக எல்லாரும் எட்டிட முடியும். அதுக்கு மேலே 80-85களில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிற நபர்களை நான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மருத்துவமனையில் பேஷண்ட் பார்க்க உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நண்பர் வந்தார். அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து ஒரு நல்ல ப்ளூ கலரில் ஒரு டிஷர்ட்டு, ஒரு முடி கொஞ்சம் லைட்டாக நரைச்சிருந்தது, ரொம்ப ஸ்டைலாக இருந்தார். அவர் பார்த்தோடனே அவர் வயதானவர், ஆனால் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கார். ஒரு நல்ல ப்ளூ ஜீன் வித் ப்ளூ கோட் போட்டு அப்படி நின்றுட்டு இருந்தப்ப அவர்கிட்ட வந்து உட்கார்ந்தோடனே அவர் என்கிட்ட கேள்வி கேட்டார். சார், டாக்டர் கேன் யூ இமேஜின் ஹவு மச் ஓல்ட் ஐ எம் அப்படின்னாரு. என் வயசு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னாரு. சும்மா ஜாலியாக அப்படி கேட்டார். நான் வந்து அவருடைய அந்த ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய சிறு சுருக்கமும் அந்த நரையும் வைத்துட்டு கரெக்டாக சொல்லிடணும் அப்படின்ட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 70 கொட்டி இருப்பீங்க சார், 72 இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் கூடுதலாக சொல்லணும்னு நினச்சிட்டு கேட்டேன். அவர் வந்தார், யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங் டாக்டர், ஐ எம் 89 அப்படின்னாரு. அரண்டுட்டேன். என்னால் யோசிக்கவே முடியல. 89 வயசில் இவ்வளோ ஸ்மார்ட்டாக, ஒரு ஸ்மைலியாக, இவ்வளோ சந்தோஷமாக அழகாக வந்து உட்காந்துட்டு அப்படி கால் மேல் கால் போட்டு ஸ்டைலாக வந்து பேசினார். நான் வந்து உடனே அவர்கிட்ட ஆச்சரியமாக இருந்துச்சு. 89 வயசுனா ரியலி சர்ப்ரைசிங் சார், ஐ எம் அப்ரிஷியேட்டிங். உங்கள்கிட்ட தான் நிறைய நான் கற்றுக்க வேண்டியிருக்கும், இல்லை நீங்கள் எதுக்கு என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு. அவர் வந்து அப்புறம் டக்குன்னு எனக்கு ஒரு இது வந்துச்சு. காரை வந்து அவர் உள்ளே விட்டுருந்தாரா, அவர் டிரைவ் பண்ணுவீங்களா, 89 வயசில் டிரைவிங் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், உங்கள் லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா, எனக்கு 89 வயசில் டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்களான்னு சந்தேகம்லாம் வந்துருச்சு. ஆனால் அவர் அழகாக சொன்னார், நோ நான் எப்போவும் ரெகுலராக டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் இருந்து பார்த்தது அவர் மயிலாப்பூர் என்னுடைய கிளினிக்கில். அவர் வந்து சிறுசேரி பக்கத்துலேருந்து வந்திருக்காரு. அங்கே உள்ள ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அங்கேருந்து டிரைவ் பண்ணி வந்திருக்காரு. அவ்வளோ நேரம் காலையில் 9 மணிக்கு என்ன டிராஃபிக் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், தனியாக டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ரொம்ப உற்சாகமாக அவர் பேசும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன பிரச்சனை எதுனா. லேசாக ஒரு கபம் இருக்குது, சளி இருக்குது. அப்போ இப்போ ஒரு 10-15 நாளாக பயங்கர பனி, எல்லா இடத்துலையும் சளி இருமல், எனக்கு கூட இருமல் சளி இருக்க தான் செய்யுது. ஆனால் அவர் வந்து அந்த சளியை சரி பண்ணிக்கணும், வயசான காலத்தில் கபம் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா டாக்டர், அதனால் முதலே பார்த்து கரெக்டாக ஏதாவது கசாயம் கொடுத்தீங்கன்னா சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அந்த வயது சாத்தியம். உங்களை மாதிரி அவர் வந்து எங்கேயும் போய் பணியில், அரசு பணியிலெல்லாம் இல்லை, முழுக்க உங்களை போல் உழைத்து உயர்ந்தவர். முழுக்க அவர் வந்து வணிகத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து, அவர்கிட்ட நான் அவர் போனப்புறம் அவர்கிட்ட பர்சனலாக கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தேன், எப்படி இவ்வளோ ஸ்மைலியாக சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னார். ஏன் லாட் ஆஃப் மணி, 3 பொண்ணுங்களுக்கு பணத்தை பிரித்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு 10 கோடி வச்சுருக்கேன். வச்சு நான் வந்து என்னோட இதில் போட்டுட்டு தினம் காலையிலேருந்து அவரோட வேலையே வந்து அந்த 10 கோடி ரூபாய் பணத்தில் வரக்கூடிய வட்டிகளும் அதில் இருக்க சொத்து, அதில் இருக்க பணத்தை இந்த மாதம் யார் யாருக்கெல்லாம் நாம் வந்து அறச்செயல் செய்யலாம், அறப்பணி கொடுக்கலாம், யாருக்கு டொனேட் பண்ணுறது, இதுதான் அவர் திட்டமிடுவாராம். அவர் சொன்ன விஷயம்.
இந்த மாதத்துக்கு எங்கெல்லாம் பண்ணலாம், எந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இது பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம், இதெல்லாம் இது மட்டும் தான் நான் யோசிப்பேன். அதை பற்றி கேட்பேன். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் ஊராக உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றிட்டு திரும்ப வந்து உட்கார்ந்துருப்பேன். என் ஆரோக்கியத்தை மிகச்சரியாக பார்த்து கொள்வேன். அப்படியான ஒரு மகிழ்ச்சியும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் அவருடைய உடல் ஆரோக்கியம் தான். அந்த உடல் ஆரோக்கியத்தை அவர் சிறு வயதிலிருந்து அழகாக பேடிக்கொண்டு வர்றதுனால தான் இன்னைக்கு அப்படியான ஒரு மகிழ்ச்சியை ஒரு தொழில் முனைவோராக நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி அதை அழகாக தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நிறுவனத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப் பண்ணிட்டார். அவரோட பிஸ்னஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகி அதை இன்னொரு கம்பெனிக்கு விற்றுட்டு எல்லாம் வெளியே வந்து அந்த ஓய்வு காலத்தை அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ நாள் எனக்கு கடவுள் கொடுக்கான்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து காலத்தை மிக அழகாக கடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போகிறார். நண்பர்களே, அடிப்படையில் அந்த வாழ்வு தான் நமக்கு வேணும். அப்படியான வாழ்க்கைக்கு தான் நாம் சற்று மெனக்கட வேண்டும். அதற்கான அக்கறைகள் தான் வர வேண்டும். இப்படி ஒரு நபர், ஒரு உதாரணத்தை 2 நாள் முன்னாடி பார்த்த நபரை உங்களிடம் நான் சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நான் திட்டக்குழுவில் இருக்கிறேன். நாங்கள் அடிக்கடி பார்ப்பது புள்ளி விவரங்களை தான். என்னென்ன டேட்டா வருதுன்னு பார்த்து கொண்டிருக்கும் போது வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, தொற்று நோய்களினுடைய பிடிகளிலிருந்து நம்ம மிகச்சிறப்பாக வெளியே வந்துட்டோம். ஆனால் தொற்றாத வாழ்வியல் நோய் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. தொற்றாத வாழ்வியல் நோய்னா சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய்கள். இந்த நோய் கூட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் உலகிலும் பெருகி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் புதிய நோய்கள் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப காலகாலமாக இருந்த விஷயந்தான். ஆனால் அவையெல்லாம் ஒரு காலத்தில் வயோதிகத்தில் மட்டும் இருந்துச்சு. முதுமையில் ஒரு 70 வயசு ஆகும்போது லைட்டாக பிபி கூடும், 60-65 வயதுக்கு மேலே லேசாக சர்க்கரை வரக்கூடிய வாய். அப்படி தான் நாங்கள் 30 வருடத்துக்கு முன்னாடி சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது அப்படி தான் படித்தோம். ஆனால் இன்றைக்கு டேட்டா என்ன தெரியுமா? இன்றைக்குள்ள புள்ளி விவரம், இங்கே நான் பார்க்க ஒரு 500-600 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த 500 பேருக்கு நான் எங்கேயும் பிளட் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். உறுதியாக 150 பேர் காப்பிக்கு சக்கரை வேண்டாம்னு சொல்கிற ஆளாக தான் இருப்பீங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இல்லை சார், தனியாக நீங்கள் கொடுத்துருங்க, எனக்கு வேணாம். டயபெட்டிக் 15-20% பாப்புலேஷனில் பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7 கோடி பேர் உள்ள தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் சர்க்கரை வியாதியோ இல்லை சர்க்கரை வியாதிக்குரிய வாய்ப்புள்ள நபர்களாகவோ ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களாகவோ தான் இன்னைக்கு இருக்காங்க. சரி, 1 கோடி பேர் அப்படி இருக்காங்க, இவங்க எல்லாம் நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 10% பேர் தான் சர்க்கரையை மிகச்சரியான கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 லட்சம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. மீதி 90 லட்சம் பேர் எங்கள் மச்சின கல்யாணம், நான் போய் எப்படி லட்டு வேண்டான்னு சொல்கிறது, அவங்க இன்றைக்கி நான் தவா மீட்டிங் வந்த இடத்துல குலோப் ஜாமுன் இருக்குது, எப்படி நான் வேண்டான்னு சொல்கிறது, ஐஸ்கிரீம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருக்க முடியும், இந்த கேள்விகளை சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு அவர்கள் மருத்துவரையும் ஏமாற்றி ஹெச்பிஎன்சி ஒரு பாயிண்ட் கூடிடுச்சு சார், 8.5 தான் சார், அடுத்த தடவை நான் 6.5 கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்மிடம் ஏராளமான பேர் இருக்காங்க. நண்பர்களே, அந்த இடத்துல தான் நாம் தவறு செய்கிறோம். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். சர்க்கரையும் இளவயதில் நடக்கக்கூடிய மாரடைப்பும் எதிர்பாராமல் வரக்கூடிய புற்றுநோய்களும் கூடிக்கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் திரும்பின இடங்கள்ல எல்லாம். நான் முதலில் பயிற்சி செய்யும்போது 30 வருஷம் முன்னாடி சென்னையில் பயிற்சிக்கு வந்தப்போ ஒரு மாதத்தில் ஒருத்தர் அல்லது 2 பேர் புற்றுநோயாளிகளை பார்ப்போம். அவங்க கூட எப்படி வருவாங்கன்னா, அலோபதியில் பார்த்துட்டேன், ஹோமியோபதியில் பார்த்துட்டேன், வெங்கடாச்சலபதியை கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன், குணமாகலை சார், ஏதாவது நாட்டு வைத்தியத்தில் இருக்கான்னு ஒரு பெரிய ஃபைலை தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் உறுதியாக 5 முதல் 6 நோயாளிகள், புதிய புற்றுநோயாளிகளை பார்க்குறேன். நான் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறதுனால, கொஞ்சம் கூட்டம் இருக்கிறதுனால நிறைய பேர் தேடி வரலாம். அப்படி இருந்தால் கூட ஒரு நாளைக்கு 5% புற்றுநோயாளிகள் வரக்கூடிய ஒரு மருத்துவராக இருப்பது வேதனையைத்தான் தருகிறது. நான் என்னோட பழகக்கூடிய பல நவீன புற்றுநோய் மருத்துவர்கள்ட்ட நான் கேட்பேன், இந்த நோய் கூடிக்கொண்டே இருக்குதா, இல்லை நிறைய நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணுறதுனால அந்த புள்ளி உரம் கூடுதலாக தெரியுதா? முன்னாடிலாம் இவ்வளோ இல்லை, இப்போ நிறையா வருதுன்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனிங் நிறையா நடக்குது, ஏர்லி டயக்னோசிஸ் இருக்குது, அதனால தான் கூடுதான்னு கேட்டால் எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய பதில் இல்லை, உறுதியாக கூடிக்கொண்டே இருக்கிறது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் AYAன்னு சொல்லுவாங்க, அடல்ட்ஸ், அடலசன் அண்ட் யங் அடல்ட்.
அந்த 25லேருந்து 40 வயசுக்குள்ளே வரக்கூடிய புற்றுநோய்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. பெண்களில் வந்து நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் பெண்களில் யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு கேட்டால் 2 பதில் தான். நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு எழுதுனா 100க்கு 100 மார்க்கு. ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் செய்யாது போன மகளிரில், குழந்தை பேர் இல்லாமல் போன மகளிரில், பாலூட்டாததுனால அவர்களுடைய முதுமையில் அவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் உண்டு. அப்படி தான் படித்தோம். ஆனால் இன்னைக்கு நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியை எடுத்து போய் பார்த்தா, புள்ளிவிவரங்களை எடுத்து பார்த்தோன்னா 30லிருந்து 35 வயதில் பாலூட்டிய, நல்லா புரிஞ்சுக்கணும், பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கெல்லாம் புற்றுநோய் வருது. 30 வருஷத்தில் அப்படியே அதனுடைய டெஃபினிஷனே மாறிடுச்சு. என்ன நடக்குது? சக்கரை வியாதியெல்லாம் நாங்கள் வந்து ரிச் மேன் டிசீஸ்னு படித்தோம். நாங்கள் காலேஜில் படிக்கும்போது அதுக்கு பேர் வந்து ரிச் மேன் டிசீஸ். ஒன்லி பணக்காரனுக்கு தாண்டா வரும். வயிற்று பசியோட வேலை செய்கிறவனுக்குலாம் வரவே வராது. முட்டில் பசி வந்து முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிட்றான் பாரு, அவனுக்கு தான் சுகர் வரும். அப்படி நாங்கள் படித்திருக்கிறோம். கிண்டலும் கேலியுமா, பணக்காரருக்கு வர வியாதிடா, நமக்கெல்லாம் வராது, நம்ம வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கு கிடையாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெரிய பர்சூவ் ஸ்டடின்னு பண்ணாங்க. யாருக்கெல்லாம் வருது இப்படி டயபெட்டிக் பார்த்தா, தினம் அடிப்படை தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கிற வேர்த்து விறுவிறுக்கிற நபர்கள், விவசாய தொழிலாளிகள், அவங்களுக்கெல்லாமே சர்க்கரை வியாதி கூடிக்கொண்டே இருக்கு. திருமண பக்கமெல்லாம் சர்க்கரை வியாதி, புதிதாக நுழைக்கக்கூடிய புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. சரி, இதெல்லாம் தெரியும் சார், எங்களுக்கும் தெரியும், நாங்களும் தான் கேள்விப்பட்டு இருக்கோம் அங்கங்கே. எங்களுக்கு நாங்கள் வராமல் இருக்க என்ன செய்யறது? ஆல்ரெடி வந்துருச்சு சர்க்கரை, தெரியுது. எப்படி எங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது? எப்படி என்னோட பையன், என் பொண்ணு, என் பிள்ளைங்க, என்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த சிக்கல் வராமல் இருப்பது? நண்பர்களே, இதற்கான தேடல் உங்களுக்கிடம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இது என்னைக்கோ திடீர்னு வந்து நாளைக்கு இப்போ கோவிட் வந்துச்சு, ஒரு வேக்சினை போட்டோம், அது ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டி கிடச்சிது, கம்ப்ளீட்டாக அது போயிடுச்சு, இப்போ பயப்படாமல் இருக்கும். அது மாதிரி ஒரு தடுப்பூசியை வச்சோ, ஒரு தடுப்பு மருந்தை வச்சோ, இல்லை ஒரு பிரபலமான மருந்தை வச்சோ இந்த சர்க்கரையை 100% குணப்படுத்திட முடியாது. 100% நாளையிலேருந்து இந்த மாத்திரை சாப்பிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படியானால் தினம் நாம் நடத்தக்கூடிய அக்கறைகளில் மட்டும்தான், தினம் நாம் நம்முடைய மெனக்கடல்களில் மட்டும்தான் இந்த நோய் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இப்படி என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் எப்படியான உணவு திட்டத்தை வைத்துக்கொள்ளணும். என் முகத்தில் படக்கூடிய பெரும்பாலான நபர்களில் வந்து 40 வயதை ஒட்டியவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. யாரும் 15-20 வயசில் உள்ள பசங்கள்லாம் பெருசாக தெரியல. பெரும்பாலும் 40-50 வயதை ஒட்டியவங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க நிறையா இருக்காங்க. 30லிருந்து 40 வயதில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. முகத்தை வைத்து பார்க்கும்போது தெரியுது. அப்போ உங்கள் அத்தனை பேருக்கும் பொதுவான உணவு திட்டம் தான். குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு வேறு மாதிரி நம்ம சொல்லணும். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான உணவு திட்டம் தான். காலையில் எழுந்தோடனே நம்ம முதல்ல தேடுற விஷயம் என்னது? காப்பி அல்லது டீ. பேப்பர்லாம் கிடையாது. எடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒன்று காலையில் முதல்ல குடிக்கணும். 250 வருஷமாக தான் அந்த காஃபி டீ உள்ளே வந்திருக்கு. 250 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்றை குடித்து விட்டு தான் நம்ம போயிருக்கோம். இந்த காஃபி டீயும் ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் எப்படி கொடுத்தாங்க? அவன் போய் சீனாவில் போயிருந்தப்ப அங்கே சீனாவில் வந்து ஒரு இலையை பறித்து கொடுத்தா இதெல்லாம் உடம்பு வலியெல்லாம் போகும் சார் அப்படின்னு கொடுத்தாங்க. இது உடம்பு வலிக்கு தான் போகிற கஷாயமா, இதை தினம் குடிக்கலாமா? இல்லை தினமும் குடிக்கலாம், எங்கள் மன்னர்லாம் அப்படி தினம் குடிக்கிறவர் தான் சொல்லி தான் தேயிலையை அவர்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க. சில பொற்காசுகளை கொடுத்து தேயிலையை அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. ஒரு மாதிரி உடலுக்கு எனர்ஜியாக இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்களோ அதுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் மலை இருக்குதோ அந்த மலையில் கொள்ளை வளமாக இருந்த நம் சோழமண்டல காடுகளை எல்லாம் அறுத்து, அங்கிருந்த நம் இயற்கை வளங்களை எல்லாம் அழுத்து அதில் கொண்டு போய் தேயிலையே பயிரிட்டாங்க. அது சூழலியலில் நடந்த மிகப்பெரிய கேடு, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் தேயிலை அப்படித்தான் நமக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அதில் என்ன நடந்தது அப்படின்னா, தேயிலையை அப்படியே டீயாக போட்டு தேயிலை எடுத்து அதை கொதிக்க வச்சு நல்ல வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடித்தாதான் அதுக்கு பேர் தேநீர். தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 10 தேயிலையை போட்டு மூடி வச்சு அப்புறம் ஒரு 5 நிமிடம் கழித்து அதை வந்து வடிகட்டி அப்படியே குடித்தாதான் அது தேநீர். சார், அப்போ கொஞ்சம் முன்னாடி இங்கே குடித்தோமே அது என்னது அப்படின்னு கேட்டால்
அதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம்னு பேர் வைக்கலாம். அது உண்மையிலேயே தேநீர் பால் பாயாசம் தான். பால், சர்க்கரை, அதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தேயிலையை போட்டிருக்கோம், டீ டிகாஷனை ஊற்றிருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப அதை குடிக்கணும்னு தோணக்கூடிய எண்ணம் உருவாகுது தேயிலைனால அல்ல, அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையினால். அந்த சர்க்கரை தான் நம்மளை வந்து திரும்ப திரும்ப அதில் கொடுக்குற சுகர் வந்து ஒரு சின்ன மூளைக்குள்ள என்டார்ஃபின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப குடிக்கணும். காலங்காத்தால் அந்த இனிப்புள்ள தேநீரை குடிக்க தூண்டுவது அதில் உள்ள தேயிலை நண்பர்களே, அதில் உள்ள சர்க்கரை. ஆனால் தேநீரில் மிகச்சிறந்த விஷயம் அந்த தேயிலையினுடைய சத்துக்கள், அதில் உள்ள ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ். தேயிலை டிகாஷன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கருஞ்செம்மை நிறத்தில் இருக்கு இல்லையா, அந்த அந்த கருஞ்செம்மை நிறத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஃபீனால்ஸ், பாலிஃபினால்ஸ் அப்படிம்பாங்க. அந்த பாலிஃபினால்ஸ்க்கு பல நல்ல பயன்கள் இருக்கு. இரத்த நாளங்களை செம்மைப்படுத்தக்கூடிய பயன் அந்த ஃபீனால்ஸுக்கு இருக்கு. அவையெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. அதாவது செல்லுகளுக்கு இடையில ஆக்சிஜன் கூறுகள் போய் செல்லை அழிக்கும். அந்த செல்களுக்கு இடையில தங்கி இருக்கிற அந்த கூறுகளை அழிக்கக்கூடிய தன்மை தேயிலைக்கு உண்டு. அதனால தான் அதை ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பழங்களில் இருக்குது, சிகப்பு நிறத்தில் இருக்கிற மாதுளையில் இருக்குது, சிகப்பு நிறம் தொலியுள்ள தக்காளி பழத்தில் இருக்குது, சிகப்பு அரிசியில் இருக்குது. இவையெல்லாம் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த தேநீர்லேயும் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அதில் கொண்டு பாலை ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாதிக்கும் கீழாக போயிடும். நீங்கள் உலகத்திலேயே தேயிலையில் பால் ஊற்றி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான் தெரியுமா? நீங்கள் விமானத்தில் போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது நம்மளை பார்த்தோன்னே நம்ம மூஞ்சி நம்ம தொப்பை ரெண்டையும் பார்த்தோன்னே பால் ஊற்றுவான், இல்லைன்னா வெளுமுட்டியே கொடுத்துட்டு போவான். இல்லைன்னா நமக்கு மட்டும் கொஞ்சம் போல் பால் வேணுமா சார் கேட்பான். இப்போல்லாம் கேட்குறதே இல்லை, இந்த இந்தியன் நான் இவன் தொப்பை வச்சுருக்கான் பால் கண்டிப்பாக சேர்ப்பான்னு கொடுத்துட்டு போகிறான். உண்மையிலேயே நண்பர்களே, தேயிலை தேநீர் ஆகச்சிறந்த பானம்தான். ஆனால் அதை வந்து கருப்பு தேநீரா, பச்சை தேநீரா, க்ரீன் டீயா, பிளாக் டீயா நம்ம குடிச்சு பழகணும். ஸோ காலை பானம் அப்படிங்கிறது தேநீர் குடித்தோன்னா வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் குடித்தா இது மாதிரியான ஒரு பால் சேர்க்காத பானமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக பால் முழுமையாக தவிர்க்கக்கூடியதா, பால் அவ்வளவு தீங்கான்னு கேட்டால் பாலை பற்றி பல பிரச்சனைகள் இருக்குது பாலுக்கு பின்னாடி. அது ஒரு ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. திரும்ப திரும்ப இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அவசியம் இல்லாமல் பால் அருந்த வேண்டாங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு. ஒரு குழந்தை ரொம்ப பியூனிக்காக இருக்குது, ஹைப்போஸ்தீனிக்காக ரொம்ப மெலிந்து இருக்கிறது, ஒரு பெண் மாதவிடாயினுடைய முடிவில் இருக்கிறாங்க, மாதவிடாய் முடிவில் அவங்களுக்கு கால்சியம் குறைவு இருக்கிறது, கூடுதலாக அவங்களுக்கு வந்து இது கால்சியம் வேணும், அந்த சமயத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம், பால் எடுத்துக்கொள்ளலாம். பால் வேண்டாங்கிறவங்களுக்கு பாலை விட அதிக சத்துள்ள ஒரு கால்சியம் சத்துள்ள ஒரு பானம் மோர். 1 டம்ளர் மோர் குடிச்சிங்கன்னா, ஒரு 200 ml மோர் இருக்குன்னா அதில் 280 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஒரு நாள் நமக்கு தேவை கால்சியம் வந்து 1 கிராம் தான். ஒரு ப்ரீ மெனபாசல்ல இல்லை போஸ்ட் மெனபாசல்ல இருக்கவனுக்கு 1.2 கிராம் தேவைப்படும். அப்போ 2 கப்பு மோர் குடித்தாலே இந்த கால்சியம் கிடச்சிரும். பால் குடித்தாதான் கால்சியம் வரும்ங்கிறது கிடையாது, மோர் குடித்தாலே கால்சியம் கிடைக்கும். ஸோ காலை பானம்னு எடுக்கும்போது தேநீர் எடுத்துக்கொள்ளுங்க. தேநீர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா எத்தனை பானங்கள் தேயிலை வருவதுக்கு முன்னாடி நம்ம குடித்தோம். சித்த மருத்துவத்தில் நான் சித்த மருத்துவராக நாங்கள் சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் நிறைய மருத நிலத்தை சார்ந்த மக்கள், வயல்வெளிகளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இந்த பக்கம்லாம் மருத நிலம் தான், இங்கே இருக்கிற மக்கள் என்ன சாப்பிட்ருக்காங்கன்னா முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் டீயாக போட்டு குடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு டீங்கிற சொல் தெரியாது, குடிநீர் அப்படிங்கிற சொல் உண்டு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர். குடிநீர்னா குடிக்கும் நீர், அவ்வளோதான், அதை வடிகட்டி குடிக்கிற நீர். அந்த குடிநீராக கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் தான் காலையில் குடிச்சிருக்காங்க. கரிசலாங்கண்ணி முசுமுசுக்கை இரண்டுமே நெஞ்சில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. கரிசலாங்கண்ணியை பற்றி அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேகராஜன் அப்படிமா. தேகராஜன் ஏன் பேர் வச்சானா, அவ்வளோ உடலை ராஜா போல மிக வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடியதுனால அதுக்கு பேர் தேகராஜன். தேரன் நோய் அணுகா விதியில் ஒரு பாட்டு உண்டு. தேரனுடைய கஷாயங்கள் பற்றி தேரன் குடிநீர் பாடல் உண்டு. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகபுர காய்ச்சி பருகுவார் காகம் உண்ணும் சளி தீரும் காணே. காகம் உண்ணும் சளி, காகம் உண்ணும் சளின்னா நீங்கள் இருமி துப்புனா கட்டியாக சளி வந்து விழுந்துச்சுன்னா அதை காக்கா எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா அவ்வளோ புரோட்டீன், அது காக்காய்க்கு அது பிடிக்கும், அவ்வளவு புரதம் அது. வெளியே வர்றதெல்லாம் மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சளி வருதுன்னா அவன் நுரையீரலில் நிமோனியாவோ
இல்லை நுரையீரலில் ஒரு பிராங்கைட்டிஸோ ஒரு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருந்தால் தான் அப்படி சளி நீங்கள் துப்புவீங்க. அதுக்கு மிகச்சிறந்தது கரிசலாங்கண்ணி அப்படின்னு அன்னைக்கு எழுதி வச்சுருக்காங்க. நாங்கள் கோவிட் காலத்தில் கரிசலாங்கண்ணி பயன்படுமா, ஏன்னா கோவிட் வந்து ஒரு வைரல் நிமோனியா, நுரையீரலை தாக்கிய வைரல் நிமோனியா, இதுக்கு உதவுமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்தோம். இன்றைக்கு கூட அந்த கரிசலாங்கண்ணியில் கோவிட் வைரஸை ஒட்டிய ஆராய்ச்சிகள் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊரில் அந்த காலத்தில் வைரஸ் பற்றி தெரியாது, ஆனால் சளிக்கு இது நல்லதுப்பா அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்துருக்கிறாங்க. நம்ம ஏன் இப்போ சாப்பிடக்கூடாது? அது ஒன்லி வந்து ஏதாவது தொலைக்காட்சியில் சன் டிவியில் அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னோடனே 10 ரூபாய்க்கு டீ பாக்கெட் வாங்குறோம்ல. ஆனால் கரிசலாங்கண்ணியை வச்சு எத்தனை விவசாயிகள் அந்தந்த நிலத்தில் அங்கங்கே இருக்குது, எத்தனை நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு போய் அந்த கரிசலாங்கண்ணி 100 கிராம் கேட்டால் அவ்வளோதான் கொடுக்க போகிறான். வாங்கி ஒரு அரை ஸ்பூன் போட்டு தேநீர் காய்ச்சலாம. அப்படியான அக்கறைகள் துவங்க வேண்டும். சர்க்கரை வியாதி இருக்குது, சர்க்கரை வியாதி வர்ற மாதிரி இருக்குது. இல்லை என்றால் அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, அப்பாவுக்கு சர்க்கரை வியாதியினால் மாரடைப்பு வந்த வரலாறு இருக்குது. நாம் குடிக்க வேண்டிய டீ வந்து ஆவாரை டீ. காலையில் ஒரு ஆவாரை டீ குடிப்போம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோடு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுர ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே. காவிரி நீர் அப்பப்போ வத்தி தான் போகுது. ஆனால் அது பரிபாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவிரி நீர்னா இனிப்பு நீர். உன்னுடைய சிறுநீர் இனிப்பாக இருந்தால், உன்னுடைய சிறுநீர் இனிப்பாக இருப்பதை காவிரி நீரோடு ஒப்பிடுறாங்க. உன்னுடைய சிறுநீர் அதிகம் உப்பாக இருந்தனா கடல் நீரோடு ஒப்பிடுகிறார்கள். இனிப்பு வரக்கூடிய யூரின் கிளைகோசூரியாவும் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் வரும்போது வரக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய சிகேடி ரெண்டுக்குமே ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோல் 7 மூலிகை அதை போட்டு இந்த ஆவார கஷாயம் குடிப்பா. அதை கட்டுப்பாடு இது உடனே இதெல்லாம் குடித்த உடனே டக்குனு கிட்னி ஃபெயிலியர் சரியாயிருமா சார், இது சாப்பிட்ட நாளிலேருந்து சர்க்கரை வியாதி சரியாயிருமா? அப்படி இல்லை. ஆனால் தினம் தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன இந்த அக்கறையில் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். அப்போ காலையில் நம்ம எடுக்கக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். சும்மா ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. நான் குடிக்கக்கூடிய அந்த சிறு பானம் ஏதாவது ஒரு வகையில் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அப்படி உங்களுடைய பானத்தை நீங்களே தேர்ந்தெடுங்கள். இதுதான் தேவையில்லை. இல்லை சார் எனக்கு நெல்லிக்காய் பிடிக்கும், நெல்லிக்காய் பொடியை சும்மா ஒரு நாள் முயற்சித்து பாருங்களேன். ஒரு அரை ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை போட்டு டிகாஷன் இறக்கி, ஏன் தினம் கும்பகோணம் டிகிரி காப்பி தான் குடிக்கணுமா? அதுக்கு பதிலாக ஒரு நாள் நெல்லிக்காய் பொடியை போட்டு தண்ணி வெந்நீரை விட்டு அந்த டிகாஷன் இறக்கி அந்த டிகாஷனில் கொஞ்சம் போல் தேன் விட்டு குடித்து பாருங்கள். அதனுடைய சுவைக்கு கிட்ட நிற்க முடியாது மற்ற. ஆனால் நெல்லிக்காயில் இன்னொரு கூடுதல் பயன் என்ன, உலர்ந்த பின்னும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே தாவரம் நெல்லிக்காய் தான். பல அந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய பல பழங்கள் உலர்ந்தோடனே விட்டமின் சியும் சேர்ந்து போயிடும். ஆனால் நெல்லிக்காய் உலர்ந்த பின்னரும் அந்த விட்டமின் சி கண்டென்ட் போகலை என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறாங்க. இப்போ அதை நம்ம காலை பானம் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும். தவா, அந்த சொல்லே யோசித்து பார்த்தா தவான்னா நம்ம சாதாரணமாக தமிழில் சொல்வது பார்சிய மொழி. அது ஆக்சுவலாக தவா அப்படின்னா அது வந்து ஒரு தவாங்கிறது ஒரு இருப்பு சட்டி மாதிரி ஒரு சட்டி, ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரம் பல்வேறு உணவுகளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது. அப்போ அப்படின்னா அது சமையலில் ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுப்பதில் அது தாய்மையோடு இருப்பது தவா. அந்த அடிப்படையில் தவாவும் உங்களுக்கான ஒரு தாய் தானே. அப்போ உங்களுடைய உணவும் உங்களுடைய உணவுக்கான அக்கறையும் இன்னையிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜா நமக்கு நம்ம நேமே தவாங்கிற ஒரு பார்சிய மொழியிலிருந்து வந்திருக்கு. அது எப்படியோ அழகாக அது ஒரு அக்ரணிமாக ஃபார்ம் ஆகிருக்கு. அது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு நல்ல விஷயமா தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். நம்மளா நினச்சி அப்படி இப்படிலாம் உருவாக்கலை. அது தமிழ்நாடு அப்படின்னு நீங்களாக போட்டு ஹவுசிங் அசோசியேஷன் இப்படிலாம் போட்டு உருவாக்கும் போது இயல்பாக கிடைக்கக்கூடிய சொல்களுக்கான மதிப்பு மிகப்பெரியது. நல்லா புரிந்து கொள்ளணும். சொற்களுக்கான மதிப்பு மிக மிக பெரியது. சில சொற்கள் வந்து நம்மை வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளை உந்து செய்யும். அறம் என்கிற சொல் வேற எந்த மொழியிலையும் அப்படியான ஒரு பவர்ஃபுல்லான சொல்லை நான் பார்த்ததில்லை. மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி என்கிற சொல்லையும் சந்தோஷம் என்கிற சொல்லையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அந்த மகிழ்ச்சிங்கிற சொல்லும் போதே கையெல்லாம் புல்லரியும், கூஸ் பம்ப்ஸ் வரும். அப்படியான ஒரு சொல் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அந்த சொல்லினுடைய ஆழம் பல உணவுகளை பக்குவப்படுத்தி நலமாக்கி நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தவா, அந்த அமைப்பை வைத்திருக்கிற நம்ம
நம்மளுடைய உணவை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்தி நமக்கான ஒரு ஆரோக்கிய உணவாக நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றிலிருந்து நம்ம துவங்கும். ஸோ இனி காலை பானம் என்பது எங்கேயோ போனால் ஒரு காஃபியை குடித்தோம், டீயை குடித்தோம். சில பேர் காலங்காத்தால் போய் வடை சாப்பிட்றாங்க. நான் அன்றைக்கி ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன், திருநெல்வேலி பக்கத்தில். அவருக்கு ஃபோன் பண்ணால், என்னடா ஊர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார். அவர் சொன்னால், நல்லா இருக்குண்ணே. எப்படா நல்லா இருக்குது? காலங்காத்தால் 7000 வடை போகுதுன்னாங்கிறாரு. அடா பாவி, 7000 வடை காலங்காத்தால் சாப்பிட்றாங்களா அப்படின்னா ரொம்ப உண்மையிலே மனசுக்கு வேதனையாயிருச்சு. 7000 வடை சாப்பிட்டாங்கன்னா என்னடா ஆகுது காலையில் அப்படின்னா, இல்லை இங்கே பழக்கம் அப்படி தான். காலையில் பஸ் ஏறும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு வடையை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புறாங்க அப்படின்னு. நம்ம அப்படி சாப்பிட்ட சமூகம் அல்ல. எப்படியோ மாறிட்டோம். நம்ம நடுவில் எதையோ ஒன்றை போட்டு வயிற்றை நிரப்பி கொள்ளணும், அது சுவைப்பட பொருளை நிரப்பி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம். இனிமேல் நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அடிப்படை. எனக்கு தேவை இதுதான், என் உணவு இப்படித்தான் அமைய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் நம்ம மிகச்சரியாக திட்டமிட வேண்டிய ஒரு காலம். காலை உணவு நம்ம தேடி இதை எடுத்துட்டோம். காலை உணவாக என்ன எடுப்பது? பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காலை உணவு தான். நம்ம படு அலட்சியமாக இருப்பதும் காலை உணவுல தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வேலை நிமித்தமாக வேலையை முன்னிறுத்தி காலை உணவை தவிர்த்து செல்பவர்கள் பல பேர். ஸ்கூலுக்கு போனோன்னு சரியாக 8:30 மணிக்கு வாசலில் இது ஆட்டோவோ இல்லை ஸ்கூல் பஸ்ஸோ வரும். இவன் 8:20க்கு தான் போரை விட்டே பிள்ளை வெளியே வரும். அப்போ எழுந்திரிச்சு அப்படியே தலையை கிளையை சீவி தடார்னு அள்ளி அனுப்பும்போது என்ன இருக்கோ அதை வாயில் திரித்து அனுப்பிவிடக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கும். அதேமாதிரி நாமும் காலையில் போனால் தான் 7 மணிக்கு போனால் தான் அந்த ஆளை பிடிக்க முடியும், 6:30 மணிக்கு போனால் தான் நடக்கும்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சோ ஒரு காஃபியை குடிச்சிட்டு டகால்னு கிளம்பிட்டு திரும்பி வரும்போது 11 ஆயிடுச்சு, 11:30 ஆயிடுச்சு. நேரடியாக லஞ்சுக்கு போயிடலாம். அப்போ போகிற வழியில் 2 சமோசாவை தின்றுவோம் அப்படிங்கிற மக்கள் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்க வேண்டியதில்லை. காலை உணவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். காலை உணவு, எனக்கான காலை உணவு என்னவா இருக்கணும்? சாதாரணமாக என்ன சாப்பிட்றோம்? இட்லி, தோசை, வடை, பூரி, மசால் தோசை, பொங்கல், இப்படி தான் நம்ம காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நண்பர்களே, இனிமேல் கொஞ்சம் மாற்றணும். இவையெல்லாம் நல்ல உணவு தான், அப்பப்போ எடுத்துக்க வேண்டிய உணவு தான். ஆனால் தினசரி இட்லி தோசை வேண்டாம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால குழந்தைகளாக இருந்தால் தினம் இட்லி கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மெல்லாம் இனிமேல் இங்கேருந்து வீட்டில் போய் தினம் இட்லி தோசை சாப்பிட்றத முதல்ல மாற்றலாம். அப்படின்னா இட்லி கெடுதலா? இல்லை, இட்லி ஆகச்சிறந்த உணவு. ஆனால் குழந்தைகளுக்கும் வளரக்கூடிய பருவத்தில் இருக்கவங்களுக்கு தினம் இட்லி கொடுத்துட்டு வரலாம். ஆனால் சர்க்கரை வருமா, இரத்த கொதிப்பு வருமா, எடை கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காலை உணவுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, கொஞ்சம் ஒரு கப்பு நிறையா சுண்டல், நல்ல ஒரு கப்பில் சுண்டல், அப்போ கொஞ்சம் காய்கறி துண்டு, கொஞ்சம் காய்கறியில் போட்ட சூப்பு, இல்லைன்னா ஒரு ஸ்மூதி, ஒரு மாதுளம்பழம், வாழைப்பழம்லாம் போட்டு முடிந்தால் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதெல்லாம் போட்டு ஒரு பழங்கள் சேர்ந்த ஒரு ஸ்மூதி, இல்லை என்றால் நல்ல ஸ்ப்ரவுட், பச்சை பாசிப்பருப்பில் ஒரு முளை கட்டிய பாசிப்பயிறு தானியம், 2 முட்டை. ஏன்னா புரதம் மிக மிக முக்கியம். நம்ம ஊரில் பல பேர், நம்ம தமிழ் உணவுகளில் இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்கிற விஷயம் என்னென்னா, புரதம் மிக மிக குறைவு. நான் 65 கிலோ எடை இருக்கேன். எனக்கு 65 கிராம் புரதம் வேணும். 65 கிராம் புரதம் நீங்கள் கூட்டி பார்த்தா பல நேரம் வராது. ஏன்னா நம்ம பெரும்பாலான தானியங்களில் 8 கிராம் 10 கிராம் 8% 10% தான் புரதம் இருக்குது. அப்போ நம்ம புரதத்தை தேடி தேடி சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி புரதம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் சுண்டல், 2 முட்டை, இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்னா கொஞ்சம் பன்னீர், இல்லைன்னா சோயாவில் இருக்கக்கூடிய தொஃபு, முளை கட்டிய பயறு, சத்து மாவு கஞ்சி, அது மாதிரி உங்கள் காலை உணவு இருக்கணும். நான் இப்படி ஒரு கூட்டத்தில் சொன்னேன், சார் காலை உணவை ஒரு கப்பில் சுண்டல், ஒரு கப்பில் சூப்பு, ஒரு பழத்துண்டு, அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஒரு எக்கு 2 சாப்பிட்ருங்க அப்படின்னு. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்காரு. ஏன்னா இட்லியும் தோசையும் காணமே நடுவில், எப்படா இதை மட்டும் சாப்பிட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட இருந்து வருது. சார் இதுதான் சார் ஃபுட்டு, இது பிஃபோர். என்ன டாக்டர்னாலே ஏதோ பிஃபோர் ஆஃப்டர் சொல்கிற மருந்து, அப்படி இல்லை. இதைத்தான் நம்ம காலை உணவாக எடுத்துக்கொள்ளணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை குடும்பத்தோடு இருந்து நம்ம சாப்பிட்றோம். அன்னைக்கு நம்ம இட்லி தோசை சாப்பிடலாம். பல பெண்கள் இருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்பேன், பாட்டிகிட்டெல்லாம் கேட்பேன், இந்த காலத்துக்கு நீ கிட்டத்தட்ட 4.5 லட்சம் தோசை சுட்டுருக்க மாட்டியா? தினம் தோசையை சுட்டு அவங்க
எவ்வளோ தூரம் சாப்பிட்றோம்? மிக குறைவாக தான் சாப்பிட்றோம். அதையும் சில பேர் பாவக்காய், சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிடுங்க, ஜாங்கிரி மாதிரி இருக்குமா. அந்த பாவக்காய் வதக்குன்னு வதக்கி எண்ணெயில் அதில் கொஞ்சம் வெல்லத்தை போட்டு அதில் கொஞ்சம் அதை வந்து டேஸ்ட் ஆக்குறாங்களாம், சுவைப்பட ஆக்குறாங்கன்னு சொல்லி அந்த பாவக்காவையும் கொன்று நம்மளையும். பாவக்காய் கசப்பாகத்தான் இருக்கணும். நம்ம பாவக்காவினுடைய கசப்பை நாம் ரசிக்கணும். நான் பல நேரம் பேசுவேன் விளம்பரங்களில், இனிப்பெடு கொண்டாடு, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படி விளம்பரம் பண்ணுறான். உண்மையிலே என்ன சொல்லணும்? ஸ்வீட் எடு திண்டாடு அப்படி தான் போடணும். ஆனால் அவர்கள் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இனிப்பை முன்னிறுத்துறாங்க. அதே மாதிரி நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கசப்பெடு களிப்புறு சொல்லணும். கசப்பு வந்து அது ஒரு சுவை தானே. அந்த சுவையில் ஏன் பாரபட்சம்? இனிப்பு எப்படி ஒரு சுவையோ அதுபோல் கசப்பு ஒரு சுவை. கசப்பை ரசிக்க கற்றுக் கொடுக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகள்ட அந்த கசப்பை கற்றுக் கொடுத்து கசப்பு எந்த அளவுக்கு நல்லது என்று சொல்லி தினம் அதை ரசித்து நாமும் சாப்பிடணும். பாவக்காவோ கோவக்காயோ வெந்தயமோ கருவேப்பிலையோ எல்லாம் கசப்பு தான். சில ஊர்களில் வேப்பலை கட்டின்னு சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. சில குடும்பங்களில் வெறுமனை அது வேப்பலை கட்டினா வேப்பலை அவங்க நிறைய நேரம் அது கருவேப்பிலையில் தான் செய்வாங்க. கருவேப்பிலை, நாரத்தை தொலி, எலுமிச்சம்பழம் தொலி, ஓமம் இதெல்லாம் சேர்த்து அந்த பொடியை வந்து சாதத்தில் முதல்ல அதை போட்டு உருட்டி சாப்பிடுவாங்க. நான் பல நேரம் நினச்சிருக்கேன், இது எப்படி ஒரு சுவையாக வந்திருக்கு, கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துருப்பாங்க அதில். ஏன்னு பார்த்தா அதை யாரோ ஒரு நம்முடைய மூத்த குடி தான் அதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கணும், அதை வந்து நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அன்னப்பொடி என்று ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்துவோம். ஐங்காயப்பொடி என்று ஒன்று இருக்குது. நம்ம எதையோ தேடி தேடி போகிறோம். இந்த அன்னப்பொடி, ஐங்காயப்பொடி, வேப்பலை கட்டி இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்து வைக்கலாமே. கொஞ்சம் கொஞ்சம் இந்த சோற்றில் முதலில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நண்பர்களே. கசப்பு இருக்கிறதுல பிரதானமாக தினம் நாம் தேடி செல்ல வேண்டிய இந்த தவாவின் 7ஆம் ஆண்டு விழாவில் நாம் எடுத்துக்கொள்ள ரெசல்யூஷனாக வைத்துக் கொள்ளலாம். அது உடல் நலத்துக்கு மிக அக்கறையான ஒரு விஷயமா இருக்கு. சின்ன சின்னதாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நண்பர்களை நம்மை பெரிய அளவில் பாதுகாக்கும். தினம் எடுக்கக்கூடிய குட்டி குட்டி ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு கையளவு பாவக்காய் 20 வருடம் கழித்து உனக்கு புற்றுநோய் வராமல் தடுக்குது அப்படின்னு ஒரு சின்ன செய்தி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இதுக்காக நம்ம என்ன பணத்தை செலவழிச்சிட போகிறோம்? சிறு அக்கறை, சிறு மெனக்கெடல், சிறு கரிசனம், அது மட்டும்தான். கசப்பு இருக்கட்டும், துவர்ப்பு இருக்கட்டும். துவர்ப்பு வாழைப்பூ, வாழைத்தண்டு, நெல்லிக்காய், சுண்டைக்காய், வற்றல் எல்லாத்துலேயும் துவர்ப்பு இருக்குது. துவர்த்தல் அப்படின்னா தமிழில் உலர்தல் என்று அர்த்தம். அந்த காலத்தில் வந்து பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் அதீத ரத்தப்போக்கு போச்சுன்னா வாழைப்பூ இடித்து கொடுங்க, வாழைப்பூ பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்? அது துவர்க்க வைக்கும், அதிக இரத்தப்போக்கு வராமல் தடுக்கும். ஆனால் இன்றைக்கு அறிவியலில் அந்த அஸ்ட்ரிஞ்சனிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், அந்த அஸ்ட்ரிஞ்சனிக் ஆக்ஷன் உள்ள அந்த துவர்த்தல் உள்ள பொருட்களில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்போ நம்ம தினம் வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ இது மாதிரியான துவர்ப்புள்ள உணவுகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். கசப்பு துவர்ப்பு அதிகம் சேர்க்க வேண்டிய பொருள், குறைக்க வேண்டிய பொருள் இனிப்பு உப்பும் தான். தனி வெள்ளை சர்க்கரை வேண்டாம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வீட்லேயே வெள்ளை சர்க்கரை பாட்டில் இருந்தால் போய் தூர போட்டுருங்க. யாராவது வந்தால் கேட்பாங்கன்னா, வந்தால் அன்றைக்கி ஒரு வேளை காப்பி குடிக்காமல் போனால் போயிட்டு போட்டும், எங்கள் வீட்டில் கருப்பட்டி காப்பி தான், எங்கள் வீட்டில் வெல்லம் தான் அப்படின்னு நீங்கள் ப்ரைடாக சொல்லுங்கள், தப்பு இல்லையே. எங்கள் வீட்டில் அதுதான், வெள்ளை சர்க்கரை கிடையாது, ஒன்லி நாட்டு சர்க்கரை இல்லை, வெல்லம் வேணால் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாங்கை நாம் வளர்த்து கொண்டே வரும். அதுலேயும் சில பேர், சார் கருப்பட்டி தானே அப்படின்னு 2 ஸ்பூனை போட்டுக்கிறாங்க. அதுவும் கெடுதல். அளவாகத்தான் இனிப்பை சேர்க்கணும். ஏன்னா அதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவே ஒழிய கிளைசமிக் லோடு அதிகம்தான். இனிப்பு சுவையே மிக குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நண்பர்களே. இனிப்பு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சக்கரை வியாதிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இனிப்பு தான் எல்லா இன்ஃப்ளமேஷன்னா அழற்சி, நம்ம உடம்புல உறுப்புகளில் நடக்கக்கூடிய அழற்சி தான் பல நோய்களுக்கு காரணம். வெசலில் நடக்கிற இன்ஃப்ளமேஷன், நம்ம உடம்புல எண்டோக்ரைன் கிளாண்டில் நடக்கிற இன்ஃப்ளமேஷன், நம்மளுடைய பல்வேறு ஆர்கனில் நடக்கிற குட்டி குட்டி இன்ஃப்ளமேஷன் தான் சில பேருக்கு புற்றுநோய் வரைக்கும் கொண்டு வந்து விடுது. அப்போ அது ப்ரோ இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம தூக்கி போடுவோம். நிறைய பேர் சர்க்கரையை குறைந்துட்டாங்க. உண்மையிலே அது பாராட்டுக்குரிய விஷயம். 20 வருஷமாக நானும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ சர்க்கரையை மாற்றிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு கேள்வி வருது, சார் வேணுமா, வெள்ளை சர்க்கரை வேணுமாங்கிற கேள்வியாவது இன்றைக்கி வந்துருச்சு. அது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இன்னமும் குறைக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உப்பு. கண்ணாபுன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் உப்பு. நம்ம வேற படிச்சுட்டோம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே
அன்னைக்கே சொல்லிட்டாங்க சார், முன்னோர்கள் சும்மா சொல்லியிருப்பாங்க, அப்போல்லாம் சேர்த்தா நல்லது தான். அவன் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. நீ ஒருவேளை உப்பை சேர்த்து பதப்படுத்தலைன்னா அந்த பழத்தை குப்பையில் தான் போடணும். அதனால் அது ஊறுகாய் போடுவதற்கு, அந்த பழத்தை பாதுகாப்பதற்கு, கருவாட்டை பாதுகாப்பதற்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு சொன்னான். தினம் உப்பு போட்டு சாப்பிடணும், இல்லைன்னா நீ குப்பையில் போவேன்னு சொல்லலை. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம், தினம் உப்பு, எல்லாத்துலேயும் உப்பு. உலகத்திலேயே நண்பர்களே, இந்த டேட்டா நான் சும்மா சொல்லலை, உலகத்திலேயே மிக அதிக அளவில் உப்பு சாப்பிட்ற கூட்டம் நம்ம கூட்டம் தான். உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு தேவை 4 கிராம் தான் சால்ட். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்னு இன்றைக்கி வீட்டில் போய் சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 8 கிராமுக்கு குறைவாக இருக்காது. 1 கிலோ உப்பு பாக்கெட் வீட்டில் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டில் ஒரே மாதத்தில் அந்த உப்பு பாக்கெட் காலியாக போகுது. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்றாங்க ஒரு மாதம். டிவைடட் பை 30 போட்டுக்கோங்க, 8 கிராம் அதுலேயே வந்துடுது. அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறி, பழம், கீரை, கோல்கேட்டு பேஸ்ட் வரைக்கும் உப்பு இருக்குது. உப்பு இல்லாத பொருளே கிடையாது. அப்புறம் ஏதாவது ப்ரிசர்வ்டு ஃபுட்டு வாங்குறீங்க, ரெடி டு ஈட் ஃபுட்டு வாங்குறீங்க, எல்லாத்துலேயும் உப்பு தான். ஒரு ரொட்டி கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு பிஸ்கட் கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு குடிக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட பானம் கெட்டு போகாமல் இருக்கணும், எல்லாத்துலேயும் சோடியம் பென்சோவேட், பொட்டாசியம் நைட்ரேட் இல்லாமல் வராது. அப்போ உப்பு எப்படியெல்லாம் நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். நண்பர்களே, ரொம்ப வருத்தமான விஷயம், நம்மில் பல பேர் சிறுநீரக நோயாளிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதுவும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் 20 வருடங்களில் அவர்கள் சிறுநீரக நோயாளியாக மாறிடுறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் அதிகமாக சேர்க்கக்கூடிய உப்பு தான். அவ்வளோ உப்பு சாப்பிட்ற நமக்கு சொரணம் இருக்கான்னு பார்த்தா தெரியல நிறைய நேரத்தில். ஆனால் உப்பை மட்டும் கொட்டி கொட்டி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, நாம் இந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு, இனிப்பையும் குறைச்சிக்குவோம், உப்பையும் குறைச்சிக்குவோம். குழம்புல, காயில், சாம்பாரில், காய்கறியில் போடுற உப்பு பாதியாக இருக்கட்டும். ஏன் இந்த நாக்கிற்கு அடிமையாகணும்? எனக்கு உப்பு குறைவாக இருக்கட்டும், ஸ்வீட் வேண்டாம், கசப்பும் துவர்ப்பும் எடுத்துக்கொள்கிறேன். கசப்பையும் துவர்ப்பையும் கூட எடுத்துட்டு இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்வோம். நடுவில் 2 பேர் இருக்காங்களே, புளிப்பு காரம், அது மிதமாக இருக்கணும். புளிப்பு காரம், புளிப்பு நம்மக்கிட்ட பலவிதமான புளிப்பு இருக்குது. நம்மளுடைய தக்காளி எடுத்திங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட், எலுமிச்சம்பழம் எடுத்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட், குடம்புளி எடுத்திங்கன்னா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட், புளி எடுத்திங்கன்னா டாட்டாரிக் ஆசிட், எல்லாம் வேறு வேறு அமிலங்கள். ஆனால் இந்த அமிலங்கள் நம்ம சமையலில் பல்வேறு காய்கறிகளினுடைய புரதச்சத்துக்கள் வெளியே போயிடாமல் அதை ஸ்டாண்டர்டாக வச்சு சமைக்கிறதுக்கு அது உதவத்தான் செய்யுது. பல அமிலங்களுக்கு நல்ல குணங்களும் இருக்குது, ஆனால் அளவாக எடுத்துக்கொள்ளணும். வத்த குழம்பா, கார குழம்பா, புளியோதரையாக சாப்பிட்றதெல்லாம் வேணாம், அளவாக சேர்த்துக்கொள்வோம் அமிலத்தன்மையை. அதே மாதிரி காரம், காரம் என்றால் நாம் காலகாலமாக சாப்பிட்டது மிளகு தான். குறுமிளகு தான் நம் காரமாக இருந்துச்சு, நமக்கான காரமாக. அதே அளவுக்கு காரம் கொடுக்குது, பச்சையாக இருக்குது, ஏதோ வெளிநாட்டில் வந்திருக்குன்னு ஒரு காயை கொண்டு வந்தாங்க சில்லியிலிருந்து. அதனால தான் சில்லி, அது அந்த சில்லியிலிருந்து வந்த காய் மிளகு போல இருந்ததுனால மிளகாய் என்று பேர் வந்துச்சு. என்னைக்கு அது வந்துச்சோ அதோடு நம்ம மிளகை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் வெண்பொங்கலில் மிளகை பொறுக்கி வச்சு சாப்பிட்றவங்கள பார்த்தா எனக்கு பலார்னு அரையணும் போல் வரும். அதை வேற ஓரமாக மொத்தமாக புதுக்கி வச்சுருப்பாங்க. கருவேப்பிலையை மொத்தமாக கோர்த்து ஓரமாக வச்சுருப்பாங்க. எவ்வளவு தவறான விஷயம். மிளகை சேர்த்து சமைச்சு சாப்பிடணும், கருவேப்பிலையை அப்படியே சேர்த்து சாப்பிடணும். சின்ன சின்னதாக நடக்கக்கூடிய பல மருத்துவ குணங்கள் கொடுக்கக்கூடியது இந்த மிளகு, கருவேப்பிலை மாதிரி விஷயம். ஆனால் மிளகாவத்தில் அவங்க சாப்பிட்றத பார்த்தா நான் பல நேரம் அந்த சாலையில் வண்டியில் போகும்போது நேராக அந்த உளுந்தூர்பேட்டை தாண்டினா கொய்யாப்பழம் விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த கிராமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதை ஆற வெட்டி அது மேலே மிளகாத்தூளை தூவோம் வேகமாக. எப்பா சாமி அதை போடாமல் கொடுப்பா. எதை எடுத்தாலும் மிளகாத்தூள் அது மேலே தூவுறது. வெள்ளரிக்காயில் மிளகாய் தூக்குறாங்க, பீச்சில் போனால் மாங்காய் மேலே மிளகாயை தூவுறாங்க. எவ்வளவு தப்பான விஷயம். ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆண்கள் இருக்கீங்க. வருத்தமான ஒரு விஷயம் என்னென்றால், தமிழகத்தில் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க, தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய ஆண்களுக்கு அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்களில் முதலிடத்தில் இருப்பது இரைப்பையிலும் குடலிலும் வரக்கூடிய புற்றுநோய். கார்சினோஜெனிக் ஏஜென்ட் தான் மிளகாய் வத்தலில் இருக்கக்கூடிய கேப்சிசின். மிளகாய் வற்றல் நேரடியாக புற்றுநோய் வருவதற்கான சாத்தியமுள்ள ஒரு பொருள். அதனால் அது சாப்பிட்ட எல்லாத்துக்கும் வந்துடாது. சார் தினம் சாம்பார் ரசம்லாம் சாப்பிட்ற எல்லாருக்கும் வருதா அப்படின்னு கேட்கலாம். தனியாக இந்த மாதிரி காய்கறி மேலே தூவி சாப்பிட்றது, வெள்ளரிக்காய் மேலே, மாங்காய் மேலே, கொய்யாப்பழம் மேலே தூவி சாப்பிட்றதுலாம் வேண்டாம்.
கொய்யா பழத்தினுடைய பயன் எவ்வளவு நல்ல பயன். இருக்கிற பழங்களே ஆகச்சிறந்த பழம் சிவப்பு கொய்யா தான், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸ்ட்ராபெரியோ ராஸ்பெரியோ ப்ளூபெரியோ எல்லாம் கிடையாது. நான் சொல்றது சும்மா இல்லை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் பெரிய ஸ்டடி பண்ணுறான். ஒவ்வொரு பழமாக ஆப்பிளில், கோவாவில், பப்பையாவில், ராஸ்பெரியில், ப்ளூபெரியில் எல்லா பழங்களையும் பார்த்து ஆக சிறந்த பழம் என்று ரேங்க் கொடுத்தது சிகப்பு கொய்யா. ஆனால் நம்ம போடாங்கொய்யான்னு பேசிகிட்டு இருக்கோம். கொய்யானா ஒரு நண்பர்களே, நாம் கொஞ்சம் அக்கறையோடு இந்த 6 சுவைகளையும் தினம் உணவில் அளவாக எப்படி சாப்பிட வேண்டும் என்று பார்த்து பார்த்து சாப்பிடணும். அந்த சாப்பிட்றதுலேயும் பழங்கள் பிரதானமாக இருக்கணும். உங்களுடைய மத்தியான சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு பழம் இருக்கட்டும். பழங்கள் தான் முதல்ல பரிமாறப்படணும். ஆசார கோவை என்று ஒரு நூல், தமிழ் நூல், அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, தலை தித்திப்பு கடை கைப்பு. முதல்ல இனிப்பு, அதை நம்மால் புரிஞ்சுட்டு முதல்ல எடுத்தோடனே ஜாங்கிரியும் ஒரு மைசூர் பாவும் வைக்கிறாங்க. தித்திப்பு என்றால் தித்திக்கக்கூடிய பழங்கள். முதல்ல கொய்யாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி, மாதுளை ஏதோ ஒன்று சாப்பிடலாம். ஆங்கிலேயன் டெசர்ட் என்று அதை கடைசியில் கொண்டு போய் வச்சுட்டான். சாப்பிட்டு முடிச்சு பெரிய பஃபே நடக்கும்போது கடைசியாக பழத்தை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ சுகர் ஏறினது பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கூடா அப்படின்னு. அதுலேயும் விட்டு போச்சுன்னா இனிப்பு பீடா, அதுலேயும் விட்டு போச்சுன்னா ஐஸ்கிரீம். அதுதான் நம்மளுடைய பழக்கமாக இருக்குது. நாம் பழங்களை முதலில் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வயிறை நம்ம மற்ற உணவுகளை வைத்து நிரப்பலாம். பழங்கள் தினம் தினம் நாம் சாப்பிட வேண்டிய பொருளில் ஒன்று. எப்படி கசப்பு முக்கியமோ அதே மாதிரி பழங்கள் தேடி தேடி சாப்பிடணும். அந்த சீசனில் என்ன கிடைக்குது, நம்ம அருகாமையில் என்ன கிடைக்குது. இப்போ உங்கள் ஊர் திருச்சியில், இப்போ திருச்சியில் நடக்குது ஆகச்சிறந்த வாழைப்பழத்துக்கான சென்டர் இது. நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ நடந்துச்சு. இந்த திருச்சியிலேருந்து ஒரு பெரிய இது வச்சுருந்தாங்க, ஸ்டால். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எத்தனை விதமான வாழைப்பழங்கள். முதலாக ஒரு சிகப்பு சென்ன கதலி, சென்ன கதலி அப்படின்னு போட்டிருந்தாங்க. குட்டி மட்டிப்பழம் மாதிரி குட்டியூண்டு பழம், ஆனால் அது செக்கச்சவேன்னு இருக்குது. நம்ம ஊரில் மட்டும் தான் கிடைக்குமா. ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டின்னு ஒரு பழம் இருக்குது, குட்டியாக இருக்கும். அந்த மட்டி வாழைப்பழம் வீனிங் பீரியடில் கூட கொடுக்குது. அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்து திட உணவு பழக்கிற பீரியடில் அந்த நாகர்கோவிலில் இருக்க மக்கள் அந்த மட்டி பழத்தை குழந்தைக்கு கொடுப்பாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் நாட்டு வாழைப்பழமா, தொலியை உரிச்சா தொலி வந்துருச்சான்னு சந்தேகமாக இருக்கும், அவ்வளோ நார் இருக்கும். அந்த வாழைப்பழம் மலச்சிக்கலுக்கு நல்லது, மூல நோய்க்கு நல்லது. திருச்சிக்கே பிரபலமாக இருந்தது மோரிஸ் வாழைப்பழம். இப்போல்லாம் இல்லை, பல நேரங்களில் கிடைக்க மாட்டேங்குது மோரிஸ் வாழைப்பழம். அந்த மோரிஸ் வாழைப்பழம் குளிர்ச்சி, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இது மாதிரி ஈரோடுல தேன்கனி வாழைன்னு இருக்குது, தருமபுரியில் ஏலக்கி இருக்குது, இங்கே திண்டுக்கல் பக்கம் சிறுமலை பழம் இருக்குது. ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை பேர் வாழைப்பழத்தை இப்பொழுது விரும்பி சாப்பிட்றோன்னா குறைஞ்சிருச்சு. வாழைப்பழம் பெரும்பாலும் பிள்ளையாருக்கான பத்தி ஸ்டாண்டாக மட்டும் மாறிடுச்சு. ஏதோ வந்துச்சுன்னா பிள்ளையார் செஞ்சு வேணால் வாங்கி அதுக்குள்ளே பத்தியை சொருகிறதோடு முடிச்சுது. பல பேர் நாங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒருத்தங்களை பார்க்க போகிறோன்னா பழக்கடை முன்னாடி வண்டியை நிறுத்தினா போய் ஒரு நல்ல வாஷிங்டன் ஆப்பிள், இல்லைன்னா அப்படியே ஸ்பானிஷ்லேருந்து வந்த ஒரு பெரிய ஆரஞ்சு, இல்லைன்னா ஆப்கான்லேருந்து வந்த மாதுளம்பழம் தான் வாங்குகிறான். செவ்வாழைப்பழம் கொஞ்சம், நேந்திரன் வாழைப்பழம் கொஞ்சம் ஏலைக்கு வாங்கிட்டு போகிறவங்க யாராவது இருக்காங்களா? ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம ஊர் பழங்கள் மீது நமக்கே மரியாதை இல்லை. ஆனால் உண்மையில் நம்மளால் பொசிஷன் பண்ண தெரியல. நீங்கள் உங்களுடைய சந்தையில் நீங்கள் பிராண்டிங் பற்றிலாம் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவாங்க. நம்ம பழங்களை சரியாக பிராண்ட் பண்ணி பொசிஷன் பண்ணாதனுடைய விளைவு தான் நமக்கே அந்த பழங்கள் மீதான நம்பிக்கைகள் குறைந்திருக்கிறது. இருக்கிற பழங்களே ஆகச்சிறந்த கனிகளில் ஒன்று நெல்லிக்காய். கிட்ட நிற்க முடியாது. நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காயை வச்சுட்டு பக்கத்தில் அத்தனை பழங்களையும் வைத்துக் கொள்ளுங்க. எந்த பழத்திற்கு அவ்வளவு கால மரபு வரலாறு இருக்குது, அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது, யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனால் நம்ம நெல்லிக்காயை தினம் வாங்கி சாப்பிட்றோமா? தினம் ஒரு நாள், தினம் ஒரு நெல்லி பல நோய்களை போக்கக்கூடியது. அவ்வளவு சிறப்பு. ஒரு நெல்லிக்காய் சும்மா கடிச்சு நம்ம எத்தனை நாள் சின்ன பிள்ளையில டவுசரில் போட்டுட்டு, எனக்கு ஞாபகம் இருக்குது, நெல்லிக்காய் டவுசரில் போட்டுட்டு அதை கடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதா, எவ்வளோ விளையாட்டாக சின்ன பிள்ளையில நம்ம பழகிருக்கோம். எவ்வளோ அழகான நாட்கள் அது. இன்னைக்கு நம்ம குழந்தைகளை, எத்தனை குழந்தைகள், குட்டி குழந்தைகள் நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இனிக்குங்கிற தகவல் தெரியுமா? நாவல் பழம் சாப்பிட்டு விட்டு நாக்கை நீட்டி உனக்கு கருநீளமாக இருக்கா எனக்கு கருநீளமாக இருக்கா, எவ்வளோ விளையாண்டுருப்போம். ஆனால் அந்த கருநீளம் வெறும் விளையாட்டு இல்லை, அதனை ஏசியன் பெயிண்டா, அது அந்த பழத்திலிருந்து வந்த ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்டு.
ஆந்தோசைனின்னு பேர் ஆங்கிலத்தில். அந்த ஆந்தோசைனின் பல நோய்களை போக்கக்கூடியது. அப்போ நாவல், நெல்லி, வாழைப்பழம், கொய்யா, சிகப்பு கொய்யா, நம் ஊரில் அத்தனை நல்ல பழங்கள் கொட்டி கிடக்கிறது. அவற்றை நம்ம தேடி தேடி நம்முடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. காலை உணவு பானம் சொன்னேன், காலை உணவு சொன்னேன், மதிய உணவில் சொன்னேன். மதிய உணவில் பழங்கள், கூடுதலாக சேர்க்க வேண்டியது மணமூட்டிகள். எல்லா மணமூட்டிகளும், ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், எத்தனையோ விஷயங்கள், சீரகம், இஞ்சி, பூண்டு, புதினா, வெங்காயத்தாள், எதை வேணாலும் எடுங்க. அவ்வளவு மணமூட்டிகளும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உடையது. சீரகம் அகத்தை சீராக்குறதுனால தான் பேர் சீரகம். வயிற்றை சீராக சாப்பிட்டு முடித்து விட்டு இந்த வயிறு தொந்தரவுலாம் இருக்கிறவங்க சும்மா ஒரு கிளாஸ் சீரக தண்ணி தினம் எடுத்துக்கொள்வோம். கருஞ்சீரகம் இஸ்லாத்தில் கொண்டாடுறாங்க. நபிகள் சொல்றாரு, மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கருஞ்சீரகம்னு. இன்றைக்கு பல ஆய்வுகள் அதை முன்னிறுத்துது. கருஞ்சீரகத்தை எப்படி பிரஸ்ட் கேன்சரில் ஒரு மெட்டாஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸில் ப்ரிவென்ட் பண்ணதாலாம் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பொருள், எளிய நம் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மணமூட்டிகள் கண்டிப்பாக அது ஒரு மசாலா டீயாவோ இல்லை நம்மளுடைய குருமாலை எதுலையோ ஒன்று அதை நாம் சேர்த்து கொண்டே இருக்கணும். பிரியாணிக்கு மேலே வச்சுருப்பான நட்சத்திர வடிவில் ஒன்று, அன்னாசி பூ என்று பேர், பொட்டானிக்கலி இலிசம் வீரம்பாங்க. நம்ம அத்தனை பேருக்கு இந்த தடவை ஒரு காய்ச்சல் வந்து போச்சே, ஃப்ளூ காய்ச்சல். இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்காக நீங்கள் நவீன மருத்துவர்கிட்ட போயிருந்தீங்கன்னா அவ்வளோ பேரும் எழுதுகிற ஒரு மருந்து ஆன்டி ஃப்ளூ, இல்லைன்னா டாமி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மாத்திரை எழுதியிருப்பாங்க. அந்த டாமி ஃப்ளூ, ஆன்டி ஃப்ளூங்கிற அந்த மாத்திரை ஷிகிமிக் ஆசிட் என்கிற பொருள்லேருந்து தயாரிக்கிறாங்க. அந்த ஷிகிமிக் ஆசிட் கிடைக்கிறது இந்த அன்னாசி பூவில் தான். இந்த அன்னாசி பூவிலிருந்து ஷிகிமிக் ஆசிட் எடுத்து அதிலிருந்து அசமல்டா வீர் எடுத்து அது இன்றைக்கு சந்தையில் மாத்திரையாக இருக்கிறது. நாம் இன்னும் தலப்பா கட்டியில் அந்த மேலே நட்சத்திர பிரியாணியை பார்த்துட்டு பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் பல முறை சித்த மருத்துவர்கள்ட்ட சொல்லுவோம், நாம் ஆய்வு செய்ய மறக்கிறதுனால அல்லது மறுக்கப்படுவதனால வெளிநாட்டுக்காரர்கள் இத்தனை மருந்துகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆய்வெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். நாம் உணவில் இப்படியான அக்கறைகளை எடுத்துக்கொள்வோம். இறுதியாக இரவு உணவு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல பேர் கட்டுன்னு கட்டுறது நைட்டில் தான். அதுவும் 10 மணிக்கு மேலே போயிட்டு பரோட்டாவை சாப்பிட்றது. அப்புறம் நைட்டில் மிட் நைட் பிரியாணின்னு இப்போ சென்னையில எல்லாம் பிரபலம். 2 மணிக்கு ராத்திரியில் போய் சுட சுட பிரியாணி சாப்பிட்றேன். அது ஒரு கொண்டாட்ட மனோபாவமாக போய் கொண்டிருக்கிறது. இப்போ எந்த நேரத்தில் வேணாலும் எதை வேணாலும் எங்கிருந்து வேணாலும் கொண்டு தர்றதுக்குன்னே, பைக்கில் தர்றதுக்குன்னே ஸ்விக்கி, சொமாட்டோன்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த ஸ்விக்கி, சொமாட்டோக்கள் இங்கே எல்லா ஊர்லேயும், இங்கே எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி வந்தாச்சு. அது வர்றதுனால இவன் ஆர்டர் பண்ணுற எதுவும் ஆரோக்கியமான உணவாக ஆர்டர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ராத்திரி சாப்பாடுனா, எங்கள் வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன பிள்ளைல ராத்திரி சாப்பாடுனா மத்தியானத்தோட மீதி, அவ்வளோதான். மத்தியானம் சாதம் கொஞ்சம் இருந்துன்னா அதை போட்டு மோரை ஊற்றி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சளி இருக்குது, இருமல் இருக்குன்னா அம்மா திடீர்னு ரசம் வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப அற்புதமான நாள். அந்த ரசம் வச்சு சூடாக ரசத்தோடு அந்த மீந்து போன சாதத்தை தான் நான் சாப்பிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகள் இரவில் சாப்பிடக்கூடிய உணவு மீந்து போன மதிய உணவையாக சாப்பிட்றாங்க. என்னது நைட்டு உப்மாவா? அப்போ நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன், சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இவன் போய் ஸ்விக்கியில் என்ன ஆர்டர் பண்ணுறான்? சரி, நமக்கு நல்ல சத்தான ஒரு ராகி கூழ் சாப்பிட்றோன்னா சாப்பிட்றான். அவன் அங்கே போய் ஆர்டர் பண்ணது டோனட் வாங்கவா, ஸ்பகெட்டி வாங்கவா, இல்லை ஏதாவது நூடுலில் ஒரு அந்த நூடுல் இந்த நூடுல் ஏதாவது வாங்கவா, இப்படி தான் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. இரவு உணவுங்கிறது ரொம்ப எளிய உணவாக இருக்கணும், என்றைக்கும் விருந்தாக இருக்கக்கூடாது. ஆனால் நகர்ப்புறங்களில் பல இடங்களில் இரவு உணவு விருந்தாக மாறிக்கொண்டே இருக்கு. விருந்து என்னைக்கோ ஒரு நாள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தினம் தினம் விருந்தாக அந்த உணவை எடுப்பது ஆக தப்பு. நம் உணவு, இரவு உணவு ரொம்ப எளிய உணவாக இருக்கணும். கொஞ்சம் பழம் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைன்னா சர்க்கரை வியாதியாக இருக்குன்னா கோதுமை ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம். சிறுதானியத்தில் உப்பு உப்புமா மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான எளிய உணவை இரவில் எடுத்துக்கொள்ளணும். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் உணவில் காட்டக்கூடிய அக்கறைகள் மட்டும்தான் நம்மை பின்காலத்தில் நோயற்ற ஒரு சமூகமாக இருக்கும். சரி, உணவு மட்டும் போதுமா? இந்த உணவு மட்டும் நல் வாழ்வை மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்ளும் என்றால் உணவு ஒரு பங்கு. இன்னும் மீதி இருக்கிறது உடற்பயிற்சியும் மனமும். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தினம் ஒரு 10,000 ஸ்டெப் நடங்கிறான். 10,000 வேணா, இப்போ 6,000 நடந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. தினம் ஒரு நடைப்பயிற்சி. அந்த நடைப்பயிற்சி கொடுக்கக்கூடிய, நடைனா வெறும் வெயிட் குறைக்கிறதுக்காக கிடையாது. நடை மட்டும்தான் உடல் முழுக்க இரத்த ஓட்டத்தை மிகச்சிறப்பாக கொண்டு போகும். நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கு இதய நோயும் சிறுநீர நோயும் வருவது மிக குறைவு. அந்த பயிற்சி இருக்கணும். இல்லைன்னா ஜிம் போகிறது,
இல்லை ஜும்பா போகிறது, ஏதோ ஒரு பயிற்சி, வேர்க்க விறுவிறுக்க உடல் பயிற்சி செய்வது மிக மிக முக்கியம். எந்த வயசுனாலும். நான் சொன்னேன், அந்த நபர் முதல்ல போய் உரையை ஆரம்பிக்கும் போது 89 வயது நபர், அவருடைய ஃப்ளாட்டை சுற்றி சுற்றி நடக்கிறேங்கிறார். அது ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் கணக்கு வச்சு 89 வயதில் நடந்து கொண்டு இருக்கிறார். அந்த நடைப்பயிற்சி ரொம்ப எளிய விஷயம். நடைப்பயிற்சி, முடிந்தால் ஜிம் போகிறது, முடிந்தால் ஜும்பா போகிறது, இப்படியான பயிற்சிகள் மிக மிக அவசியம். இதை தாண்டி மனம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் பொருளாதாரம் தேடி இன்னும் அடுத்த கட்டத்தில் நகரணும். நாம் அத்தனை பேரும், அவர் ஜான்சன் பேசும்போது சொன்னார், நாங்கள் அத்தனை பேரும் ஒரு உரிமையாளர்களாக பிஸ்னஸ் ஹெட்டாக வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமா நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் அதில் நாங்கள் பணியாளர்களாக இருக்க மட்டும் இல்லாமல், முகவர்களாக மட்டும் இல்லாமல், நாங்கள் முதலாளிகளாக நாங்கள் வர வேண்டும் என்கிற கற்பனையில் தான் இந்த டவா உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம அந்த நிலையை நாம் அடையும் பொழுது மிக முக்கியமான விஷயம் மகிழ்ச்சி இருக்கணும். பணம் மிகப்பெரிய அளவில் இருக்கு, பொருள் நல்லா வந்தாச்சு, பிள்ளைகளை படிக்க வந்தாச்சு, மனம் தினமும் மகிழணும். சிரிச்சு சிரிச்சு கலன்னு சிரிச்சு மகிழ்ந்து கொண்டாடி இருக்கக்கூடிய மனநிலையை தொலைத்து விட்டோம்னா எது வந்தாலும் பெருசா இருக்காது. அதற்கு குடும்ப உறவுகள் மிக முக்கியம். 2000 வருஷமா ஒரு இன்ஸ்டிடியூஷன் தோக்காம இருக்குன்னா அது ஃபேமிலி மட்டும்தான் நண்பர்களே. எத்தனையோ விஷயங்கள் வந்து போயிருக்கு. ஆனால் குடும்பம் அப்படிங்கிற உறவுகள் இன்னைக்கு வரைக்கும் தோக்கலை. நிறைய சண்டை தான், தினம் பொண்டாட்டியோட சண்டை போடுறோம், புருஷரோட சண்டை போடுறோம், அடி தேடி நடக்குது, டைவர்ஸ் பண்ணலாமான்னு தினம் காலையில் யோசனை வருது. இப்படியெல்லாம் இருந்தால் கூட அடுத்த நாள் அரவணைத்து வா போகலாம், வா செய்வோம் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருக்கிறதுனுடைய விளைவு என்ன, காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் அது ஒரு வெற்றி பெற்ற ஒரு வாழ்வியல் அது. அப்போ அதற்கான ஒரு மெனக்கடலும் நம்மக்கிட்ட இருக்கணும். அதற்கான நேரத்தை ஒதுக்குவதும், அதற்காக நாம் சிறு சிறு அக்கறைகளை செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். கசப்பான உணவு தேடணும், துவர்ப்பான உணவு தேடணும்னு மனசுக்குள்ள விதிக்கிற மாதிரி அவளின் ஒரு புன்னகைக்காக நாம் சற்று நேரம் ஒதுக்கணும்னு கொஞ்சம் யோசிக்கணும். தினம் நம்ம அதுக்காக உழைக்கிறாங்களே நம்ம வீட்டில், அவங்க ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கணுமே, சின்னதாக ஒரு மகிழணுமே, அப்படியான ஒரு விஷயத்துக்கு நாம் என்ன அக்கறை எடுக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் 40களில் இருக்கிறவங்கள ஃப்ரீ நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. 45-50 வயசில் என்ன ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் 17 வயசு 18 வயசு ஆயிரும். அதுக்கெல்லாம் படித்து அதுகளுக்கென்று ஒரு உலகம் வந்துடும். அப்படி ஒரு உலகம் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோ பையனோ தினம் அம்மா கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த 47 வயதில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு கணவர் 51 வயதில் இருந்தார்னா அவருக்கு பல நிறுவனங்கள் மனசில் இருக்கும், பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருப்பார். முன்பு இருப்பது போல ஒரு அரவணைப்பும் காதலும் அன்பும் அவர் செலுத்தாமல் இருப்பார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மிகப்பெரியது. அப்போ அந்த மன அழுத்தத்தை போப்பதற்கு முதலில் தேவைப்படுவது கணவனின் அரவணைப்பு மட்டும்தான். நம்ம 3 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், 5 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இவ்வளவு நமக்கு பணம் வருது அப்படிங்கிற ஒரு யோசனை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மகிழ்வான ஒரு வாழ்வியல் எனக்கு வேணும். நானும் என் மனைவியும் நானும் என் குழந்தைகளும் தினம் ஆடி பாடி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிந்தால்தான் அதுதான் வெற்றி நண்பர்களே. அப்படியான வெற்றியை நோக்கி நம்ம நகரணும். எல்லாத்தையும் இழந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? சில பேரெல்லாம் நம்ம பார்க்குறோம், தொலைக்காட்சியில் ஊடகங்களில் பெரிய இதில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துட்டார், ஃபேமிலி கொஞ்சம் ப்ரோக் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் வெற்றி இல்லை. வெற்றி என்றால் 360 டிகிரியிலே இருக்கணும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும், உன்னுடைய பிள்ளை உன்னை நினைத்து பெருமைப்படணும், உன் மகள் உன்னை நினைத்து, எங்கள் அப்பா தானே எனக்கு ஹீரோ அப்படின்னு உங்கள் பொண்ணு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளோதான், சிம்பிள். எங்கள் அப்பா என் ஹீரோன்னு ஒரு பொண்ணு எப்போ சொல்லும்? எங்கள் அப்பா தான் என் ஹீரோ அப்படின்னு உங்கள் பொண்ணு எப்போ சொல்லணும்னா, நீ மிகச்சிறந்த ஆண்மகனாக இருந்தால்தான், நீ சரியான மனிதராக இருந்தால்தான், நீ உன் மனைவியை நேசிக்க தெரிந்தால்தான், நீ உன்னுடைய குழந்தைகளை மிகச்சரியாக விட்டு கொடுத்து வளர்ந்தால் மட்டும்தான் உன் மகன் உன்னை ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கான அக்கறைகளையும் சேர்த்து தான் நாம் மெனக்கிடணும். நம்முடைய உணவில் அக்கறை காட்டணும், நம் உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கான அத்தனை விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளணும். கூடவே இது மாதிரியான வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்கான மெனக்கடல்கள் வரணும். சாப்பாட்டில் சார் கசப்பு சாப்பிடுங்க, துவர்ப்பு சாப்பிடுங்க, இனிப்பு வேண்டாம் இப்படிலாம் சொல்லுங்க. அப்போ மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏதாவது இன்க்ரீடியன்ட் இருக்கான்னா இருக்கு, அது புஸ்தகங்கள். நல்ல புத்தகங்களை வாசிக்கக்கூடிய தன்மை இருப்பதும், நல்ல உரைகளை கேட்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். தினம் ஒரு கவிதை பிடிக்கும், எனக்கு கவிதை பிடிக்கும்,
நான் அப்பப்போ வண்ணதாசன் எடுத்து வாசிச்சுப்பேன், அப்பப்போ தேவதேவன் எடுத்து வாசித்து கொள்வேன், அப்பப்போ ஜெயமோகனுடைய முழுமை உரிவு எடுத்து வாசிச்சுப்பேன். அதையெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு சில புரிதல்கடா, என்ன அழகாக எழுதியிருக்காங்க. வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை உடனே யாராவது ஒரு நண்பரிடம் பகிர்ந்து கொள்வோம். என்னம்மா எழுதியிருக்காரு பாரியா, சூப்பராக இருக்குது. இந்த 2 வரி வண்ணதாசனுடைய ஒரு கவிதையில் வரும், தேக்கும் பூக்கும் அப்படிங்கும். அந்த கவிதை ஆரம்பிக்கிறது, பூ பூப்பது அதன் இஷ்டம், போய் பார்ப்பது உன்னிஷ்டம், தேக்கும் பூக்கும். இவ்வளவுதான் வரி. அந்த தேக்கும் பூக்கும்ங்கிற வரி எத்தனை நாள் என் மனதை உருட்டிருக்கு தெரியுமா? தேக்குனாலே வலிமையான மரம்னு தெரியும், ஆனால் அந்த தேக்கு அழகாக பூக்கிறது எத்தனை பேரா பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது அந்த கவிதை. நான் போய் ஒரு தேக்கு மரத்தில் எப்படா பூக்கும்னு சொல்லி போய் பார்த்தேன். அந்த மொத்தம் பூத்திருக்க மரத்தை பார்க்கும்போது இவ்வளோ வலிமையான மரம், ஆனால் அதற்குள் பூக்கக்கூடிய மனம் இருக்கிறதுங்கிறப்ப எவ்வளவு இறுக்கமான மனிதர்களுக்குள்ள கூட மிக அழகியலான விஷயங்கள் இருக்கும் என்பது அந்த கவிதையினுடைய ஆழமான பொருள். இவர்கிட்டலாம் என்ன பேச முடியும், இவர் எவ்வளோ இறுக்கமான ஆள் அப்படின்னு நினைக்காம அந்த விஷயத்தை ஒரு கவிஞன் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து விடுறான்ல. அப்படி ஒரு கவிதையை வாசிக்கணும், நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கணும். பல நேரங்களில் நான் நடைபயிற்சி போகும்போது என் காதில் ஒலிப்பது வந்து பவா செல்லத்துறையினுடைய கதைகள். அவர் கதைகள்னு சொல்லி நிறைய யூடியூப்பில் இருக்குது. ஒரு பெரிய புத்தகத்தை வாசிக்க நேரம் இல்லாதவர்கள் அந்த கதையை வந்து காதில் கேட்டுக்கொண்டே போகலாம். அதில் எத்தனை ஜானகிராமன் கதை, எத்தனை ஜெயமோகனோட கதைகள், எத்தனை கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். கேட்கும்போது அந்த கதைகள் கொடுக்கக்கூடிய உத்வேகம், அதில் இருக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு நல்ல விஷயங்கள். நம்ம போய் உட்காந்து ஃபோனை எடுத்தால் சில பேர்லாம் ராத்திரி 9லேருந்து 11:30 வரைக்கும் ரீல் இப்படியே விரலை தேய்ச்சி இன்னும் 2-3 தலைமுறைக்கு அப்புறம் இந்த ஆள்காட்டி விரல் சூம்பி போயிடும். ஏன்னா இது தேய்ச்சி நம்ம பயன்படாத பொருள் சூம்பிடும் இல்லையா? அப்படி சூம்பி போய் பறக்கக்கூடிய குழந்தைகள் வரும். நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். நான்லாம் முன்னாடி நினைத்து கொண்டு இருந்தேன், இந்த இளவேட்டங்கள் இருக்குல்ல, இந்த 15 வயசு 20 வயசு இந்த பசங்க தான் இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்லையும் இருக்கானுங்கன்ட்டு. தப்பு. 40 வயசில் இருக்கவன் தான் நிறைய பேர் இருக்கான். ஏன்னா ராத்திரியில் அவ்வளோ பேர் உட்காந்து ரீலு. நான் அங்கே ஒரு சின்ன பையன் பயங்கரமாக கை தட்டுறான், அவன் பார்த்து மாட்டிட்டாரா அப்படின்னு அவன் பார்த்து. அவர் மட்டும் இல்லை, பல வீடுகளில் இது நடக்குது. ஏன்னா வீட்டில் பெண்கள் நிறைய பேர் இதில் பார்த்துட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு பெண்கிட்ட வந்து ஃபோன் எடுங்க, உங்களோட ஸ்க்ரீன் டைமை எடுத்து எனக்கு காட்டுங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல ஸ்க்ரீன் டைம்னு ஒன்றா வந்து ஃபோனில் பார்க்க முடியுமா. சார் நீங்களே பாருங்கள் அப்படின்னாங்க. எடுத்து கொடுத்து பார்த்தா 4.5 மணி நேரம் காட்டுது. 4.5 மணி நேரம் ஸ்க்ரீனில் என்ன பார்த்துருக்கீங்கன்னு அதுலேயே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறான், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா. ஓப்பன் பண்ணால் சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. 3.25 மணி நேரம் அதில் தான் இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த 3.25 மணி நேரத்தில் என்ன நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னா. ஒரே விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. என்ன, என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார், அதுகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். அவர்களுக்கு பேசுவதற்கு மனிதர்கள் இல்லை. முன்னாடி வந்து வீடுகளில் திண்ணைகள் இருந்தது, வாசல் படிகள் இருந்தன. திண்ணையில் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாது. ஹலோ எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிமா, 30 வருஷமாக பக்கத்தில் தான் இருப்பான், அவனுக்கு தெரியாது. நம்ம உறவுகளற்ற சமூகமாக சேட்டலைட்டாக போகிறதுனுடைய விஷயம் இப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நீ எதை பார்க்கிறாயோ, நீ பார்க்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொடுப்பதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் இம்பெட் ஆயிருக்கு. நீ எதை தேடி, ஒரே ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தேடிட்டீங்கன்னா. நான் ஒரு நாள் இந்த கோவிட் டைமில் வந்து தொலைக்காட்சி வீடியோவில் உட்காந்து வீட்டில் உட்காந்து சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் வந்து ஓடிடியில் பார்த்தது கிடையாது. கோவிட் டைமில் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு ஆசை, மலைகள் பற்றின படமாக பார்க்கணுன்னு. முதல் நாள் அமேசான் மலை, 2வது நாள் ஆப்பிரிக்காவில் உள்ள மலை, அப்புறம் வந்து ஆல்ப்ஸ் மலை, இப்படி படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஹிமாலயா மலைகள்னு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு போர் அடித்து நான் வந்து அன்னைக்கு முன்னாடி பயணங்கள் முடிவுதில் ரசித்து பார்த்தோமே, அது எங்கேயாவது இருக்கான்னு, பயணங்கள் முடிவுதில் இருக்கான்னு பார்த்தா அது நோனோ, நீ காதலெல்லாம் பண்ண வேண்டாம், நீ மலை மட்டுமே பாருன்னு அது மலையாக கொடுக்குது. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் எது இவனுக்கு வேணும். தொழிலுக்கு அவர்கள் அப்படியெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரீல்ஸில் நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுதான் வந்து கொண்டு இருக்கும். நண்பர்களே, இந்த உலகு அற்புதமான ஒரு உலகு, வாய்ப்புகள் நிறைந்த உலகம். இன்றைக்கு வந்து இந்தியா பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. மற்ற எல்லா நாடுகளையும், பல நாடுகள் சிக்கல்களுக்கு இருக்கும்போது நம்ம நாடு பெருசாக வளர்ந்துக்கிட்டே வருது. நம்ம தமிழ்நிலத்தில் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது வாய்ப்புகளும் வசதிகளும். இந்த காலத்தில் நாம் பயணிப்பது, இந்த காலத்தில் தொழில் முனைவோராக நீங்கள் எல்லோரும் வருவதற்காக உத்வேகம் எடுப்பது ஆகச்சிறந்த விஷயம். இந்த நேரத்தில் உடலை ஆரோக்கியமாகவும் மனதை மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் மெனக்கெடுங்கள். உங்கள் அக்கறையும் கரிசனமும் உங்களை மிகச்சிறந்த அளவில் உயர்த்தும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Wow.
Very, very important information shared by Dr. G. Shivaraman, sir. Thank you so much, sir. Health is wealth. We are all here to develop our business, to make money, but more important than money is the information that doctor is giving us over here. Health is much, much more important than wealth, and to keep our health proper, he's given us very important information, very critical information. Thank you so much once again. Tawa family members, a big round of applause to Dr. G. Shivaraman, sir. Thank you so much. This is not enough, Tawa family members. A standing ovation to Dr. G. Shivaraman. Thank you so much for advising us, for showing us the way forward. So, New Year resolution, 2026 New Year resolution, less sugar, less salt, more protein, pulses, paneer and all that. So many things sir has said. Deal? New Year resolution deal? Yes, thank you so much. Now, ladies and gentlemen, it is time to honor our speaker. And to do the honors, let me invite our Honorable Chairman, Mr. Madan Kumar, G. Madan Kumar, sir. I also invite our co-chairman, Ramesh sir, Ravi sir. Also inviting our Joint Secretary, Admin, Mr. Johnson Paul, on stage. The Chairman of Tawa, Shri G. Madan Kumar, Co-Chairman, Shri Ramesh, Co-Chairman, Shri K. Ravi, and the State Joint Secretary, Mr. Johnson Paul, adorning a shawl and honoring Dr. G. Shivaraman, Managing Director and Chief Siddha Physician of Arogya Healthcare, a prominent personality in the healthcare industry. Thank you so much, Dr. G. Shivaraman, sir, for your guidance, for your tips and tricks.